வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் பெருத்த எதிர்பார்ப்பில் ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்குமான மேட்ச் நடந்தது. உண்மையிலேயே ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு தான். ஏன்னா 3வது தடவை நடக்குது அப்படிங்கிறத தாண்டிலும் ப்ராக் லெஸ்னர் ரிட்டைர்மெண்ட் ஆவாரா இல்லையா, யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது. அதுக்கான தெளிவான விளக்கமும் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருக்குது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. சம்மர்ஸ்லாமோட ரிவ்யூவை நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழில் போட்டுட்டோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த ஹெல் இன் எ செல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருடைய கோட்டைங்க. பொதுவாகவே நான் அடிக்கடி நிறைய வீடியோவில் சொல்கிறது இதுதான், இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராக் லெஸ்னர் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது தெரில. அதனால் இப்போ ஒருக்கா சொல்லிக்கிறேன். பொதுவாகவே கேஜி மேட்சோடைய கிங் அப்படின்னா ப்ராக் லெஸ்னர் தான். இது வரைக்கும் கேஜி மேட்ச்சில் தோற்றதே இல்லை. அது என்னப்பா கேஜி மேட்ச்னா, இந்த கூண்டுக்குள்ளே சண்டை போடுறோம்ல, அதுதான் கேஜி மேட்ச். ஏன் யூஎஃப்சியில் கூட தலைவன் தோற்றதில்லை, ஜெயிக்க மட்டும் தான் செஞ்சுருக்காரு. அப்படிப்பட்ட ப்ராக் லெஸ்னர் WWEயில் ட்ரிபிள் ஹெச்சாக இருக்கட்டும், ஜான் சினாவாக இருக்கட்டும், எனி ஒன் அண்டர்டேக்கரை ஒரு தடவை இல்லை 2 தடவை அண்டர்டேக்கரை இந்த ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் பந்தாடி இருக்காரு. நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஹெல் இன் எ செல் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அந்த ஸ்டேஜை கிழிச்சிருப்பார்ல, இதை 2016லையும் பண்ணியிருப்பார். கேஜை கிழிச்சி அண்டர்டேக்கர் யாருக்குமே அடங்காதவரில், அப்படிப்பட்ட அண்டர்டேக்கரையும் அடக்கியிருப்பார் அன்னைக்கு ப்ராக் லெஸ்னர். ரசல்மனியில் அடக்கிறது மட்டும் இல்லை, ஹெல் இன் எ செல்லையும் அடக்கியிருப்பார். அந்த அனுபவம்லாம் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, சரி ப்ராக் லெஸ்னர் இந்த ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் தோப்பாரா ஜெயிப்பாரா அப்படிங்கிற எண்ணத்திலேயே இன்றைக்கி சம்மர்ஸ்லாம் நடந்தது. பொதுவாகவே ப்ராக்குக்கும் ஓபா ஃபெமிக்கும் நடந்த 2 மேட்சுமே ஓப்பனிங் ஷோ மேட்சாக தான் நடந்தது, மெயின் ஈவெண்ட்டெல்லாம் நடக்கலை. ஆனால் 2 தடவை நடந்த மேட்ச்சு இது 3வது தடவையாக சம்மர்ஸ்லாம் நடக்குது, ஆனால் மெயின் ஈவெண்ட் நடக்குது. காரணம் என்ன தெரியுமா? WWE சம்மர்ஸ்லாமுக்கு அந்த அளவுக்கு ஒழுங்கான ஸ்டோரியை புக் பண்ணலை. பங்குக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ரிகர்சர் அப்புறம் அந்த ஸ்டோரி இதெல்லாம் பார்த்த எல்லாருமே இதெல்லாம் மெயின் ஈவெண்ட் வச்சோம், ஃபேன்ஸ் எல்லாம் காரி துப்பிடுவாங்க, ஃபக் யூ ட்ரிபிள் ஹெச்னு சொல்லிட்டு உன்னை கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா உஷாரா இருக்கிறதுலே பெஸ்ட் மேட்ச் எதுன்னு பார்த்துருக்காரு. ஓபாக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் இருக்கிற மேட்ச் தான் ஓரளவுக்கு டீசெண்டான பெஸ்ட் மேட்ச். இதையே நம்ம மெயின் ஈவெண்ட்டாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸுக்கும் பங்குக்கும் வாயில் லட்டை திணிச்சிட்டு இந்த மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக வச்சார். நல்ல விஷயம். அதை மெயின் ஈவெண்ட்டாக வச்சுருந்தாரு. நாரி இருப்பார், நாரி இருக்க மாட்டார், செத்து இருப்பார். ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி கழுவி ஊற்றிருப்பாங்க இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது. சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிடம் நடந்து அப்படின்னு சொன்னாங்க. வாட் அ பர்ஃபார்மன்ஸ், நல்லா இருந்தது. பொதுவாக ப்ராக் மேட்செல்லாம் 5-6 நிமிஷம் நடக்கும், 13ங்கிறது இவருக்கு பெருசு தான். நல்லா இருந்தது. ரிங்குக்குள்ளே சண்டை போட்டது 13 நிமிஷம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் அடிக்கிறது, அதுலேயும் நம்ம எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்காக ப்ராக் ஒன்று பண்ணியிருப்பார் பாருங்களேன். அண்டர்டேக்கருடைய பைல் டிரைவரை எல்லாரும் தான் போடுவாங்க, ஆனால் அண்டர்டேக்கர் மாதிரியே போடுறது ஒரு சில பேர் தான். அதில் ப்ராக் இன்னைக்கு பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி அண்டர்டேக்கர் கூட 2016 ஹெல் இன் எ செல் மேட்ச் நடக்கும்போது அண்டர்டேக்கருக்கு அந்த ஃபினிஷரை போட்டு வீழ்த்திருப்பாரு. அதே அனுபவம் மீண்டும் தெரிந்தது. ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் அன்னைக்கு வீழ்த்தினது போல இன்னைக்கு ப்ராக்கை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஓபா ஃபெமியை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை பொழந்தாரு பாருங்களேன், பங்கமாக இருந்தது. இவ்வளோ குஷனை வச்சுட்டு தான் இவனுங்க சண்டை போடுறானுங்க. இந்த ஸ்டேஜை கிழிக்கும் போது தான் தெரியுது WWE பார்த்தீங்கன்னா அந்த உட்டுக்கு மேலே இவ்வளோ சாஃப்ட்னஸை போட்டு தான் சண்டை போட வைக்கிறானுங்கன்னு. ஏண்டா இதுக்காடா இம்புட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் மேட்சை நம்ம ரெஸ்ல்மேனியாவில் பார்த்துட்டு சம்மர்ஸ்லாமில் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒன்று தான் தோணிக்கிட்டே இருந்தது, கண்ணீர் கதை. ப்ராக் லெஸ்னர் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பாலுமனும் பார்த்தீங்கன்னா அழுதுருவார். சம்மர்ஸ் 1 Day 1 பார்த்தீங்கன்னா அழ வச்சிருவானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் ஆனால் பட்டும் படாமல் இந்த ஷோவை முடிச்சுட்டாங்க. ரெஸ்ல்மேனியாவில் நடந்த மாதிரி அந்த அழுகாட்சி சீன்லாம் நடக்கலை, அது நல்ல விஷயந்தான். இந்த மேட்ச்சு ரொம்பவே நீட்டாக சூப்பராக போனாலும் ஓபா ஃபெமி தான் ஃபைனலி வெற்றி பெற்றார். அவங்க பண்ணியிருக்கிறது நல்ல விஷயந்தான். ப்ராக் ஃபேன்ஸ் எல்லாம் கோவப்படுவீங்க, அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். இந்த மேட்ச் ப்ராக் லெஸ்னர் தோற்றதுக்கு அப்புறமா போயிடுவார். அந்த ஒப்பாவி சீனெல்லாம் இல்லை, பாலமனும் ஸ்டெடியாக தான் இருந்தது, ஆளெல்லாம் எதுவுமே செய்யலை, அது நல்ல விஷயந்தான். ஃபேன்ஸை காயப்படுத்தாமல் வச்சுட்டாங்கல்ல, அந்த நல்ல விஷயந்தான். திருப்பி ரிங்குக்குள்ளே வந்த ப்ராக் லெஸ்னர் ஓடி போய் ஓபா ஃபெமியை கட்டி பிடிச்சிட்டாரு. இது ஸ்கிரிப்ட் தான், ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க, போய் கட்டி பிடிச்சிட்டு இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ப்ராக் லெஸ்னர் திருப்பி வந்து ஓபா ஃபெமியை கட்டி பிடித்துட்டு சொன்ன அந்த விஷயம் நல்லது. அதை ப்ராக் லெஸ்னரே சொன்னது பார்த்தீங்கன்னா நல்லது. ட்ரிபிள் ஹெச் இந்த வகையில் நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. அதாவது ப்ராக் லெஸ்னர் கூறிய அந்த வார்த்தை, நான் வந்து பீஸ்ட்டு தான், நான் வந்து பாஸ்ட்டு, நான் போயிட்டேன், இது இறந்த காலம்,
ஆனால் ப்ரெசண்டில் பீஸ்ட் இதுக்கப்புறம் யாருன்னா இந்த ஓபா தான் பீஸ்ட்டு, என்ன வீழ்த்தினா பார்த்தீங்களா, இந்த ஓபா தான் இதுக்கப்புறமா பீஸ்ட் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் சொல்லிட்டு போயிட்டாரு. உண்மையிலேயே ஓபாவோட எமோஷனல் மூமெண்ட் உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஓபா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அழுதுட்டார். அந்த டைம்லலாம் ஓபா வந்து ப்ராகை வந்து அடிக்க போகும்போது நெஞ்சில் காலை வைக்கும்போது பதறினார். நம்ம ப்ராக் லெஸ்னர் தான் ஓபா ஃபேமிலியுடைய காலை பிடிச்சி நெஞ்சில் காலை வைடான்னு சொன்னார். அந்த அனுபவத்தில் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போது ப்ரெசன்ட் பீஸ்ட், அதாவது இனி வரும் காலங்களில் த பீஸ்ட் அப்படின்னா ப்ராகு கிடையாது, பீஸ்ட்னா ஓபா தான். அது எப்படிப்பா நீ சொன்னலாம் ஆயிருமா? அப்படி இல்லை, நான் சொல்லலை, ப்ராக் லெஸ்னரே அவரோட வாயால் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா நான் தளபதி இல்லை, இவன் தான் இளைய தளபதி அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி ஏன் நான் இதை நல்லதுன்னு சொன்னேன்னா, இனி வரும் காலங்களில் ப்ராக் லெஸ்னர் வருவாரான்னு தெரில. ப்ராக் லெஸ்னர் ரெசல்மனியாவோட போயிடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணார். ஆனால் கான்ட்ராக்ட் இஷ்யூ இது அதுன்னு சொல்லிட்டு மீண்டும் சம்மஸ்லாம் மாதிரி சண்டை போட்டார். நான் அடிக்கடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, அதனால் சின்னதாக சொல்லிக்கிறேனே. பால் ஹேமன் ப்ராக் லெஸ்னரை பற்றி என்ன சொன்னார்னா, ரெசல்மனியாவில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது ஸ்கிரிப்டே இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறமா கிளாஸ் நீட்டாட்டில் சண்டை போடும்போது ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறத பார்த்து இன்னும் கொஞ்சம் வருஷம் சண்டை போடலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவருடைய மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. திடீர்னு என்ன வேணாலும் பண்ணுவார். ஏன்னா அவர் பெரிய ஆள், அவர்கிட்ட போயிட்டு அப்படியா பண்ணா இப்படியா பண்ணா அவனு சொல்லி கத்த முடியாது. சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ் தான் ட்ரிபிள் ஹெச் வந்து கத்திக்கிட்டு இருப்பார். பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ்ட்டை நீங்கள் பண்ணது நல்லா தான் இருக்குது அப்படி மூடிட்டு போயிடுவார். அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருந்துருவார் ட்ரிபிள் ஹெச். அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு விருப்பப்பட்ட செயலை டபிள்யூபிள்யூல பண்ணுவார். அதை தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அழுதுட்டு இருந்தார். இன்றைக்கி அதை எதுவுமே பண்ணாமல் போயிட்டார். ஆனால் ப்ராக் லெஸ்னருக்கு இது ரிட்டையர்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலை. அதாவது நான் பழைய பீஸ்ட்டு, புதிய பீஸ்ட் தான் இவர், நான் இறந்த கால பீஸ்ட்டு, இவர் தற்போதைய பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஓபா ஃபெமியை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இதோட நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிறத செய்யலை. ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருன்னா சம்மர் ஸ்லாமில் அவர் என்ன பண்ணியிருப்பார், ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எமோஷனல் ஸ்பீச் பேசியிருக்கலாம், அல்லது அழுது இருக்கலாம். அலனும் அப்படிங்கிறதுலாம் மேட்டர் இல்லை. ஷூவை கலத்தி வைக்கிறது, க்ளவுஸை கலத்தி வைக்கிறது. பொதுவாகவே மல்யுத்த வீரர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கன்னா க்ளவுஸையும் ஷூவையும் கலத்தி வைப்பாங்க. நம்ம ஜான் சீனா மாதிரி, AJ ஸ்டைல் மாதிரி, ப்ராக் லெஸ்னர் பண்ணார் அந்த டைமில் அந்த மாதிரி. ஆனால் இந்த தடவை ப்ராக் லெஸ்னர் அதை எதையுமே பண்ணலை. முழுக்க ஓபா ஃபெமிக்காகவே இந்த நாளை ஒதுக்கி கொடுத்த மாதிரி இருந்தது. சரி, இது வரும் காலங்களில் ஓபா தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் பீஸ்ட் அப்படின்னு பீஸ்டோட வாயாலேயே நம்ம கேட்டுட்டோம். அதுக்கு ஏற்ற மாதிரி டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ஸ்டோரியை கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பீஸ்டோட கதை முடிஞ்சிட்டான்னா பீஸ்ட் வருவார், கண்டிப்பாக மீண்டும் வருவார். ஆனால் எப்போ வருவார் அப்படின்னு தான் தெரில, வருவாரானே தெரில. ஆனால் ரிட்டையர்மெண்ட் இன்றைக்கி ஆகலைங்க. ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இன்னொரு நாள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் நல்லா தான் இருக்கார், ஃபிசிக்கலி சூப்பராக இருக்கார். இந்த உடம்பு யாருக்கும் வராது. இந்த வயசில் 50 வயசு ஆகுது தலைவனுக்கு. இன்னொரு 10 வருஷம் கூட தலைவன் சண்டை போடலாம். வருஷத்துக்கு 1-2 தான் சண்டை போடுறாரு, அதுவே போதும். அப்படி சண்டை போட்டாலே போதும். ஆனால் வருஷத்துக்கு ஒன்னாட்டி சண்டை போடணும், அதுதான் எங்களோட ஆசை. தலைவன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ப்ராக் லெஸ்னருடைய வாயாலேயே தற்போதைய பீஸ்ட் ஓபான்னு சொல்லிட்டாரு. உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லங்களா.